ஒரு குட்டி டீம் ஒர்க் மெஹந்தி விலாக் பார்க்கலாமா? அன்னைக்கு காலையில 6 மணின்னு ரோபோ சங்கர் சொல்ற மாதிரியா, அன்னைக்கு காலையில 2:30க்கே எனக்கு என்னோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லாங் போறதுனால நம்ம சீக்கிரமே கிளம்புனாதான் சீக்கிரமே வர முடியுங்கிறதுக்காக நான் 2:30க்கெல்லாம் எழுந்து கோன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 4 மணி பக்கம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு குளிச்சுட்டு நானும் ரெடி ஆயிட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து நான் கிளம்பிட்டேன். தினமும் காலையில 9 மணிக்கே எந்திரிக்கிறேன். என்ன 2:30க்கே எந்திரிக்க வச்சது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கே. சாமி பாட்டு கேட்டு என் டேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மெஹந்தி பண்றதுக்காக திருச்சி டு சிவகங்கை தான் போயிருந்தோம். இந்த ஆர்டர் வந்து கீர்த்தனா மெஹந்தி ஆர்டிஸ்ட் கீர்த்தனா அக்காவுக்கு வந்த ஆர்டர். கெஸ்ட் மெஹந்திக்காக என்னையும் அஸ்விதா மெஹந்தி ஆர்டிஸ்ட் அஸ்விதா அக்காவுமே கூப்பிட்டுருந்தாங்க. போனதுமே கெஸ்ட்டுக்கு நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கீர்த்தனாக்கா பிரைடுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைடோட ஃப்ரெண்ட் 6 மெம்பருக்கு நாங்க கெஸ்ட் மெஹந்தி பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ல வீடியோ எடுக்க முடியலங்கிறதுனால போட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீம் ஒர்க்கா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலே ரொம்ப பயத்திலே தான் போயிருந்தேன். சிங்கிளா ஒரு பிரைட் நம்ம அட்டென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுல வர மிஸ்டேக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துப்போம். ஆனா நம்மளை நம்பி ஒருத்தவங்க கூட்டிட்டு போறாங்கிறப்ப அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது, அந்த பயத்திலே தான் நான் போயிருந்தேன். அதனாலவே நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். கீர்த்தனாக்காவும் டிசப்பாயிண்ட் ஆகல. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்டு 10:30 போல சிவகங்கையிலேருந்து கிளம்பி 11:30க்கெல்லாம் திருச்சி ரீச் ஆயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நானும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன். உங்களோட பிக் டேக்கும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி விளாக்ஸ் பார்க்க மறக்காம லால்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.